நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு பீர் முகமது அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ். சார், முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் யூரோப்பியன் கண்ட்ரிகளுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தாரு. அதுல குறிப்பா 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் 15,516 கோடிகளுக்கு முதலீடுகளை ஈர்க்கிறதா சொல்லியிருக்கிறாரு. மேலும் அதன் மூலமா 17,613 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. இந்த விஷயங்களை எப்படி சார் பாக்குறீங்க? குறிப்பா நம்ம எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்க்கும்போது, போன வாட்டி அமெரிக்காவுக்கு போகும்போதும் சரி, இப்ப போகும்போதும் சரி, முதலீடு இருக்கிறதுக்காக முதலமைச்சர் அவர்கள் எதுக்கு நேரடியா போகணும்? தொழில்துறை அமைச்சர் கூட போறாரு, அவர் எல்லாத்தையும் பாத்துக்க போறாரு, முதலமைச்சர் எதுக்கு போயிட்டு சைன் போடணும் அப்படின்ற விஷயத்த கேட்கறாங்க. அங்கிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன் சார். புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்யும் போது அந்த புரிந்துணர்வு அப்படிங்கிற சொல்லே ரொம்ப முக்கியமானது. அதுவே ஒரு ஆங்கிலத்துல நம்ம சொல்லும் போது மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லுவார்கள். அதுல முதலமைச்சருடைய பிரசன்ஸ் இருக்கும்போது அங்க ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர் வருது. அதாவது கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர் அப்படின்னு சொல்லும்போது அந்த நம்பிக்கையூட்டக்கூடிய தன்மை, அதற்கு ஒரு அத்தாட்சி கொடுக்கக்கூடிய தன்மை. இன்றைக்கு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் உடன் இருந்தாலும் கூட தொழில்துறை அமைச்சர் அவர்களோ அல்லது அவருக்கு கீழ் இயங்கக்கூடிய கைடன்ஸ் தமிழ்நாடு அமைப்போ முழுமையாக அதற்கான ஹோம் ஒர்க்கை கிரவுண்ட் ஒர்க்கை செய்தாலும் கூட முதலமைச்சர் நேரடியாக அந்த இண்டஸ்ட்ரியல் லீடர்ஸை பார்க்கும்போது, இண்டஸ்ட்ரியல் லீடர்ஸ் பார்த்து அவர்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கும் போது, உங்களுடைய தொழிலுக்கு நாங்கள் பொறுப்பு, உங்களுடைய தொழிலுக்கு நாங்கள் பாதுகாப்பு என்கிற நம்பிக்கையை வழங்கும் போது, நம்பிக்கையை அளிக்கும் போது, அது நிச்சயமாக 1க்கு 10 உங்களுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு உதவுகிறது. ஏனென்றால் இன்றைக்கு 4.5 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீடுகளை ஈர்த்த ஒவ்வொரு தருணத்திலையுமே அதற்கு முதலமைச்சர் முன்னால் நின்றிருக்கிறார். அவர் இதை ஏதோ சந்தர்ப்ப வசத்தால் செய்வதாக நான் கருதவில்லை. அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், இன்றைக்கு இருப்பது போல ஒரு 3 மடங்கு வலிமையான பொருளாதாரமாக தமிழ்நாடு 2030 மாறும். அதாவது 1 டிரில்லியன் பொருளாதாரமாக 2030 மாறும். அதற்கு ஒருபடி மேலே போய் 2047 ஆண்டு இது அந்த 1 டிரில்லியன் பொருளாதாரத்திலிருந்து 5 டிரில்லியன் பொருளாதாரமாக ஆகும் என்று தமிழ்நாட்டுக்கு குறுகிய கால நீண்ட கால இலக்குகளை நிர்ணயம் செய்து பயணிக்கக்கூடிய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படிப்பட்ட விஷனுக்கு சொந்தக்காரரான நான் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறேன். இது இன்றைக்கு மட்டுமே நாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் இல்லை, இது நீண்ட காலத்துக்கான ஒரு வேலை திட்டம் என்பதை சொல்வதற்கு அந்த விஷனரி லீடர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நீண்டகால தொலைநோக்குள்ள ஒரு தலைவர் கூட இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு தன்மையில் அதை நாம் அணுக வேண்டும், பார்க்க வேண்டும் என்று கருதுகிறேன். அதன் மூலம்தான் இவ்வளவு ஊக்கமிக்க முதலீடுகள் பல்வேறு துறைகளில் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அதுவும் இந்த காலகட்டத்தில் அது மிக முக்கியமானது. குறிப்பாக நம்முடைய ஏற்றுமதி என்பது ஏறக்குறைய 31% ஏற்றுமதி என்பது அமெரிக்க சந்தையை சார்ந்திருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்க நாடு இந்தியா மீது 50% ஏற்றுமதிகள் மீது வரியை விதித்திருக்கிறது. இந்த வரி விதிப்பின் பின்னணியில் இந்த பயணங்கள் மிக முக்கியத்துவம் பெறுகின்றன. இதற்கு முன்னால் இருந்ததை விட பன்மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இவை மாறுகின்றன என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். எந்த வகையில் சார் அது முக்கியத்துவமா மாறுதுன்னு பாக்குறீங்க? எப்படி என்றால், நாம் வெறும் டெக்ஸ்டைல்ஸ் மட்டுமல்ல, தோல், எலக்ட்ரானிக்ஸ், குறிப்பாக சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ், சாஃப்ட்வேர் சர்வீசஸ், இவை போன்று முந்திரி, இறால் என்று பல்வேறு உணவு பொருள் தொடங்கி உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வரைக்கும் நம்முடைய 1/3 ஏற்றுமதி என்பது அமெரிக்க சந்தையை சார்ந்திருக்கிறது. அமெரிக்க சந்தை இன்றைக்கு உங்களுக்கு ஒரு எட்டாக்கனியாகி விடுமோ என்கிற ஒரு அச்சம் இன்றைக்கு பின்னலாடை, திருப்பூரில் இருக்கக்கூடிய பின்னலாடை தொழில்கள் தேங்கி, அதாவது அங்கு ஏற்கனவே வேலை இழப்பு என்பது ஆரம்பித்து விட்டது. அதே போல
தோல் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இன்றைக்கு தோல் பொருட்களுடைய, குறிப்பாக காலணிகளுடைய ஏற்றுமதியில் ஒரு முடக்கம் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட இறால் அனுப்பப்பட்ட கப்பல் திரும்ப வருகிறது. தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட முந்திரி திரும்ப வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி நாம் அடுத்த 2047 இவ்வளவு பெரிய இலக்கை வைத்திருக்கிறோம், 2030 மும்மடங்கு என்கிற 1 டிரில்லியன் பொருளாதாரம் என்கிற இலக்கை வைத்திருக்கிறோம் என்று நாம் பயணப்பட்டு நாம் போகும்போது, இங்கே இருக்கக்கூடிய திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு இதை நம்பி இருக்கக்கூடிய ஒரு பின்னலாடை தொழிலாளியோ, ஒரு தையல்காரரோ, அல்லது ஒரு இறால் பண்ணை நடத்துகிறவரோ, அதே போல எல்லா வகையான தொழில்களிலும் இருக்கக்கூடியவர்கள், சாப்ட்வேரில் இருக்கக்கூடியவர்களோ, எலக்ட்ரானிக்ஸ் தொழிலில் இருக்கக்கூடியவர்களோ இன்றைக்கு ஒரு பெரும் பதைப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்றைக்கு நாம் நம்பிக்கை அளிக்க வேண்டி இருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை உண்டு. இந்தியாஸ் மோஸ்ட் டைவர்சிஃபைடு எக்கனாமி என்று சொல்வார்கள். இந்தியாவிலேயே மிகவும் பரந்துபட்ட பொருளாதாரம் என்பது தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் தான். இன்றைக்கு எப்படி உங்களுக்கு வெறுமனே நாம் எப்போதுமே சர்வீசஸை சார்ந்திருப்பதில்லை, நாம் வெறுமனே மேனுஃபேக்சரிங்கை மட்டும் சார்ந்திருப்பதில்லை, வெறுமனே அக்ரிகல்ச்சரை மட்டும் சார்ந்திருப்பதில்லை. நம்ம இது எல்லாத்துடைய ஒரு கூட்டு கலவையாக இருக்கிற காரணத்தினால் நம்முடைய பொருளாதாரத்துடைய ரெசிலியன்ஸ், தாங்கும் சக்தி என்பது அதிகமானது. ஒப்பீட்டளவில் இந்தியாவுடைய ஏனைய மாநிலங்களை ஒப்பிடும் போது தமிழ்நாட்டுடைய ரெசிலியன்ஸ் அதிகமானது. அதனால்தான் மற்ற மாநிலங்களை விட அகில இந்திய அளவில் நம்முடைய ஜிடிபி வளர்ச்சி என்பது 6.5% இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் ஏறக்குறைய 2 மடங்கு அதிகமாக 11.19 என்கிற அளவுக்கு நம்முடைய பொருளாதார வளர்ச்சி இருக்கிறது என்றால், நாம் இங்கு இருக்கக்கூடிய சமூக ஏற்றத்தாழ்வுகளை எங்கெல்லாம், எந்தெந்த முனைகளில் எல்லாம் அதை சரி செய்ய முடியும் என்கிற ஒரு தொலைநோக்கோடு நீண்ட காலமாக பயணித்த ஒரு பொருளாதாரமாக, சமூக நீதி பொருளாதாரமாக நாம் இருக்கிற காரணத்தினாலும், நமது மக்கள் ஒரு என்டர்பிரைசிங்கான மக்களாக இருக்கிற காரணத்தினாலும், ஒரு பல்முனைகளில் இவர்கள் தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலும் இந்த தன்மை இன்றைக்கு முன்னோக்கி வந்திருக்கிறது. இதை இன்றைக்கு இதற்கு சவால் விடக்கூடிய பல புறச்சூழல்கள் உருவாகி இருக்கின்றன. குறிப்பா ஒரே எடுத்துக்காட்டு அமெரிக்காவுடைய வரி விதிப்பு, இந்திய ஏற்றுமதி மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பு. எனவே அவர்களுக்கு நீங்கள் புதிய நம்பிக்கை அளிக்க வேண்டும். அதைத்தான் நமது முதலமைச்சர் அவர்கள் ஒரு கட்டுரையில், ஆங்கில கட்டுரையில் கூட குறிப்பிட்டார். இப்போது நீங்கள் அமெரிக்க சந்தை, ஏற்றுமதி சந்தை என்பது உங்களுக்கு வாய்ப்புகளை குறைக்கும் போது, ஐரோப்பிய ஏற்றுமதி சந்தையில் உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை உருவாக்க முடியுமா என்பதும் தனது பயணத்தின் நோக்கங்களில், முக்கிய நோக்கங்களில் ஒன்று என்று அவர் குறிப்பிட்டது போல, அந்த வகையில் முதலமைச்சருடைய ஜெர்மனி யூகே பயணம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு நீண்டகால நோக்கில் அது முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே வேறு நீங்கள் ஒன்றிய அமைச்சர் ஒருவர் கூட, நீங்கள் அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியவில்லை என்றால் என்ன, ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புங்கள் என்று அவர் ஒரு எதையும் தெரியாத ஒரு மனிதராக பேசினார். அதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அமெரிக்காவுக்கு நீங்களால் ஏற்றுமதி செய்ய முடியவில்லை என்றால் நீங்கள் அடுத்து பார்க்க வேண்டியது ஐரோப்பிய சந்தை தான். ஏனென்றால் கன்சம்ஷன் பேட்டர்ன், நுகர்வு பேட்டர்னை வைத்து பார்க்கும்போது ஒரு தரமான நுகர்வு, குவாலிட்டி கன்சம்ஷன் என்று இருப்பது அமெரிக்க சந்தைக்கு அடுத்தபடியாக இருப்பது ஐரோப்பிய சந்தை தான், ஆப்பிரிக்க சந்தை அல்ல. ஆப்பிரிக்க சந்தை இன்னமும் அவர்களுக்கு வாய்ப்புகள் வருவதற்கு 50 ஆண்டுகள் ஆகலாம், 60 ஆண்டுகள் ஆகலாம். அவர்கள் பொருளாதாரத்தில் வளர வேண்டும், எழுச்சி பெற வேண்டும். எழுச்சி பெற்று அதற்கு பிறகு அவர்களுடைய கன்சம்ஷன் பேட்டர்ன் இன்க்ரீஸ் ஆகணும், அவருடைய நுகர்வு தன்மை என்பது மேலெழ வேண்டும். அதற்கு இன்னும் 30 ஆண்டுகள் முதல் 50 ஆண்டுகள் ஆகலாம், 50 ஆண்டுகள் முதல் 70 ஆண்டுகள் ஆகலாம் என்று கணக்கீடுகள் இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு உடனடியாக இருக்கக்கூடிய ஏற்றுமதி சந்தைகளை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாக இருப்பது ஐரோப்பிய சந்தை தான். எனவே அந்த ஐரோப்பிய சந்தையில் வாய்ப்புகளை நாம் உருவாக்க முடியுமா? ஓரிரு ஆண்டுகளில், உடனே நீங்கள் ஓவர் நைட்ல அதை உருவாக்க முடியாது. 1 மாதத்தில் 2 மாதத்தில் உருவாக்க முடியாது. நம்பிக்கையை உருவாக்க வேண்டும்.
நாங்கள் இவ்வளவு தரமான பொருட்களை அமெரிக்க சந்தைக்கு கொடுப்பவர்களாக இருக்கிறோம், எங்களுடைய பொருட்கள் தரம் வாய்ந்தவை, நீங்கள் நம்பி வாங்கலாம் என்கிற ஒரு நம்பிக்கையை கட்டமைக்க வேண்டிய ஒரு கால அவகாசமே ஓராண்டில் இருந்து, அதற்கு 2026 நிகழவிருக்கிற குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட், தமிழ்நாட்டில் நடக்கவிருக்கிற உலக முதலீட்டாளர் மாநாட்டை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இதற்கெல்லாம் அச்சாரம் வைப்பது போலதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து பயணம் அமைந்தது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நீங்க ஒரு பக்கம் முந்திரி இந்த மாதிரி விஷயங்களை குறிப்பிடுங்க, டெக்ஸ்டைல் குறிப்பிடுறீங்க, இறால் குறிப்பிடுறீங்க. ஆனா ஜெர்மனிலையும் இங்கிலாந்துலயும் பார்க்கும்போது முக்கியத்துவமா பார்க்கும்போது ஆட்டோமொபைல்ஸுக்கும் ஈவிக்கும் மட்டும் முக்கியத்துவம் செலுத்துறபடி பார்க்க முடியுது. இதுக்கும் கொஞ்சம் கனெக்ஷன் இல்லாம இருக்குது சார். அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கான வாய்ப்புகள் அங்க எப்படி கிடைக்குன்னு பாக்குறீங்க? அதாவது உணவு பொருட்களை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ஜெர்மனி மார்க்கெட்டையோ இல்ல அமெரிக்க மார்க்கெட்டையோ நம்ம ஒப்பிடவே முடியாது. அமெரிக்க மார்க்கெட் மிகப்பெரிய மார்க்கெட். அல்லது இங்கிலாந்து மார்க்கெட்டையோ அமெரிக்க மார்க்கெட்டையோ அமெரிக்கா மிகப்பெரிய மார்க்கெட். ஒரு பக்கம் அமெரிக்க மார்க்கெட்டுக்குள்ள ஏற்றுமதியை சரி செய்வதற்கு ஏற்கனவே ஆகஸ்ட் 16 அன்றைக்கு, ஆகஸ்ட் 27 தான் அமெரிக்காவோட வரி விதிப்பு அமலுக்கு வந்தது. ஆனால் ஆகஸ்ட் 16 அன்றைக்கே முதலமைச்சர் ஒன்றிய அரசுக்கு, பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதிவிட்டார். எங்களுடைய ஏற்றுமதி என்பது அமெரிக்க சந்தையை மிகப்பெரிய அளவில் சார்ந்திருக்கிறது, அவர்கள் வரி விதிக்க போவதாக சொல்லிவிட்டார்கள், அது விரைவில் அமலுக்கு வர இருக்கிறது. எனவே அந்த தாக்கத்தை எங்களுடைய ஏற்றுமதியாளர்கள் மீது பெருமளவுக்கு ஏற்படாத அளவுக்கு நீங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார். அதே போல அதற்கான நடவடிக்கைகள் என்பது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்றன. எப்படி நடந்து கொண்டிருக்கின்றன? இந்த 50% என்பதை 30% என்று குறைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்றன. அதை நிதியமைச்சரும் ஏற்கனவே உறுதிப்படுத்தி இருக்கிறார், ஒன்றிய நிதியமைச்சரும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதற்கான பரிந்துரைகள் மாநில அரசு, அதாவது தமிழக அரசு வழியாகவும் ஏற்கனவே முன்னெடுத்து செல்லப்பட்டு வருகின்றன. இது ஒரு பக்கம். அதாவது அமெரிக்க சந்தையை நாங்கள் அப்படியே ஒட்டுமொத்தமாக உதறிவிட்டோ அல்லது அமெரிக்காவுடைய தேவை என்பது உடனடியாக ட்ரம்ப் அவர்களுடைய வரி விதிப்பினால் அங்குள்ள மக்களுடைய தேவைகள் அல்லது நுகர்வு தன்மை மாறிவிட்டது என்றோ கிடையாது. அவர்கள்தான் இன்றைக்கும் ஒரு லார்ஜஸ்ட் கன்சியூமர்ஸாக இருக்கிறார்கள். எனவே அதை சரி செய்வது என்பது ஒரு புறம். ஸோ அந்த சந்தையை உடனடியாக ஜெர்மனியோ அல்லது இங்கிலாந்தோ ரீப்ளேஸ் பண்ணும் என்று நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அந்த சந்தையுடைய அளவு என்பது வேறு. அதே போல எடுத்துக்காட்டாக நான் ஒன்று சொல்லுகிறேனே, இன்றைக்கு அமெரிக்காவில் இப்போ ஒரு பெண் ஓர் ஆண்டுக்கு 6 ஜோடி காலணிகளை வாங்குகிறார் ஒரு பெண். ஐரோப்பாவில் ஒரு பெண் சராசரியாக ஒரு வருடத்திற்கு 4 ஜோடி காலணிகளை வாங்குகிறார். அப்ப எது பெரிய கன்சம்ஷன் உள்ளது, எது அதிகமான கன்சம்ஷன் உள்ளது? அமெரிக்க சந்தை தானே. அப்போ உங்களுக்கு குவான்டிட்டி வைஸ் பார்த்தா அங்கதான் அதிகமா உற்பத்தி செய்ய முடியும். ஆனால் இன்னொன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். அமெரிக்க சந்தையில் 6 ஜோடி காலணிகளை தலா $15 வாங்குவார்கள் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். தலா $15 வாங்குவார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதே இதை 15 யூரோவுக்கு ஐரோப்பிய சந்தையில் வாங்குகிறார்கள். அதனுடைய மதிப்பு அதிகம். இது $89 என்றால் $97.50. ஸோ உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் இங்கே இந்த சந்தையிலே வேறு சந்தைகள் திறக்கும் பட்சத்தில் நீங்கள் ஓரளவு, அதாவது அந்த அளவுக்கு எண்ணிக்கை இல்லை என்றாலும் ஓரளவு அந்த பண மதிப்பில் நமக்கு வரக்கூடிய அந்நிய செலாவணியில் ஓரளவு ஈடுகட்டுவதற்கான சில வாய்ப்புகள் திறப்பதற்கு சாத்தியங்கள் இருக்கின்றன. அந்த சாத்தியங்களை ஆராய்வது என்பதுதான் இந்த பயணத்துடைய பல நோக்கங்களில் ஒரு நோக்கம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒட்டுமொத்தமாக அந்த மார்க்கெட்டை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? முடியாது. அந்த சந்தையில் இருக்கக்கூடிய அந்த ஹை கன்சம்ஷன் பேட்டர்ன் இங்க இருக்குன்னா கிடையாது, ஒப்பீட்டளவில் கிடையாது. ஆனால் பண மதிப்பு என்று வரும்போது ஒரு எட்ஜ் இருக்கிறது, ஒரு குவாலிட்டி எட்ஜ் இருக்கிறது. அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். அதில் எப்படி நம்முடைய ஏற்றுமதியாளர்களுக்கு, நம்முடைய மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு நாம் நம்பிக்கை அளிப்பது என்பதை நாம் யோசித்து பார்க்கலாம்.
இன்னொன்றை நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய இவ்வளவு ஹை குவாலிட்டியான விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு சந்தை இன்றைக்கு டொமஸ்டிக்கலாவே இந்தியா முழுக்கவுமே அப்படியான ஒரு சந்தை மெல்ல மெல்ல வளர்ந்து வருகிறது. இன்றைக்கு ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் என்பவை கன்சம்ஷன் பேட்டர்னை, டொமஸ்டிக் கன்சம்ஷன் பேட்டர்னை அதிகப்படுத்துவதற்கான நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அப்ப இந்த டொமஸ்டிக் கன்சம்ஷன் பேட்டர்னுக்கு அதற்கு ஏற்றபடி நமது ஏற்றுமதியாளர்களை ரீபர்பஸ் பண்ணுவது என்பது இருக்கிறது. எனவே நம்ம 1 ட்ரில்லியன் பொருளாதாரம் என்று சொல்வது வெறுமனே ஏற்றுமதி சந்தையை வைத்து மட்டுமல்ல, அது டொமஸ்டிக் கன்சம்ஷனுக்கு தயாரிப்பதும் உட்படதான், அதற்கான மேனுஃபேக்சரிங் உட்படதான். அப்படி பார்க்கும்போது நீங்கள் டொமஸ்டிக் கன்சம்ஷனுக்கு அடுத்த 30 ஆண்டுகளில் எப்படி வரப்போகிறது? அதான் நாம் இப்போது எதை பேசி 2047 வரைக்கும் $5 ட்ரில்லியன் பொருளாதாரம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப டொமஸ்டிக் கன்சம்ஷன் பேட்டர்ன் மேலெழும் போது அதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் உற்பத்தியாகக்கூடிய கார்கள் உலகம் பூராவும் போகின்றன, இந்தியா முழுக்கவும் போகின்றன அல்லவா? இந்தியாவில் உள்ள கன்சம்ஷனுக்கு அவை கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. இது எல்லாவற்றையும் தான் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். எனவே இது ஒரு ஒற்றை பரிமாணமான தீர்வுகளோ அல்லது ஒற்றை பரிமாணமான விஷயமாகவோ பொருளாதாரத்தை எப்படி பரந்துபட்ட பொருளாதாரம் என்று சொல்லும் போது நம்முடைய கன்சம்ஷன் பேட்டர்னையும் அதில் நாம் உள்ளடக்கிதான் இந்த விஷயங்களை பார்க்க வேண்டும். நாம் ஒரு மாபெரும் பொருளாதாரமாக வளர்வதற்கு, ஒரு மாபெரும் தமிழ் கனவை வளர்த்தெடுப்பதற்கு இந்தியா தான் உலகத்திலே பெரிய சந்தை என்பதையும் நாம் கணக்கில் கொண்டு அதற்கு நாம் எவ்வளவு தயாராகி வருகிறோம் என்பதையும் கணக்கில் கொண்டுதான் இந்த நம்முடைய பொருளாதார வளர்ச்சியை நாம் பேச வேண்டி இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இந்த வெளிநாடு முதலீடுகள் தமிழ்நாட்டுக்குள்ள வரதோ இல்ல வேற கண்ட்ரிக்குள்ள உள்ள நுழையுது அப்படிங்கிறது 2 ஆபத்தை பெரும்பான்மையான சுட்டி காட்டுறாங்க சார். ஒண்ணு பத்தி பாத்தீங்கன்னா, வெளிநாட்டு கம்பெனிகள் உள்ள வரும்போது அவங்க நம்ம வளங்களை எடுத்துக்குவாங்கன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு பக்கம் பார்க்கும்போது நம்ம மனித வளத்தை எடுத்துக்கிட்டு அவங்க கம்மியான சம்பளத்துக்கு வேலை வாய்ப்புகளை எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது சார். அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஏன் நாம் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அல்லது மூலதனங்களை ஈர்ப்பதற்காக வெளிநாட்டுக்கு போகிறோம் என்றால், அவர்கள் ஏற்கனவே உலக சந்தையில் ஆளுமை மிக்கவர்களாக, தலைமைத்துவம் பெற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களை அழைக்க போகிறோம். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் உலகமே ஒரு கிராமமாக மாறிவிட்ட பிறகு இப்ப சொல்றாங்க இல்லையா, அங்கே இருந்து இந்த வளங்களை இங்கிருந்து எடுத்து போய்விடுகிறார்கள், இங்கே மிக குறைந்த ஒரு விலைக்கு அவர்கள் இந்த உற்பத்திகளை செய்து விடுகிறார்கள். அப்படி நீங்கள் பார்த்தால் இன்றைக்கு சீனா உலகிலேயே இன்றைக்கு ஒரு தலைமைத்துவ இடத்தை நோக்கி எப்படி போனது என்கிற ஒரு பயணத்தை நாம் பார்க்க வேண்டும். 1970களில் அவர்கள், நாம் 1990களில் தான் தாராளமயத்தை நாம் முதலில் கடைபிடித்தோம். ஆனால் சீனா 1970களின் கடைசியில் தாராளமயத்தை கடைபிடித்து அவர்கள் உலகெங்கிலுமிருந்து இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த உலகத்தின் ஃபேக்டரியாக நாங்கள் ஆகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு அமெரிக்க பொருளாதாரத்துடைய மதிப்பு, ஆனுவல் மதிப்பு $25 ட்ரில்லியன் என்றால் ஏறக்குறைய $20 ட்ரில்லியன் என்று அமெரிக்காவுக்கு நிகராக சரிசமமாக போட்டியிடக்கூடிய அளவுக்கு அவர்கள் எப்படி வளர்ந்தார்கள்? நீங்கள் முதலில் அந்த வேலைக்கான ஒரு சாதகமான சூழலை, அதாவது உலகமே விரும்பக்கூடிய பொருட்களுக்கான ஒரு சூழலை அவர்கள் எப்படி கட்டமைத்தார்கள், எப்படி கற்றுக்கொண்டார்கள்? இன்றைக்கு பாருங்கள், உலகத்துக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன எடுத்துக்காட்டை நான் சொல்கிறேன். செயற்கை நுண்ணறிவு தான் இன்றைக்கு உலகத்திலேயே மிக முக்கியமான ஒரு தொழில் சார்ந்த முன்னேற்றம் என்று நீங்கள் எடுத்தால், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0 என்றால் அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அமெரிக்கா 50% பங்கு என்றால் 50% இன்றைக்கு சீனா பங்கு வைத்திருக்கிறது. எப்படி நடந்தது? நீங்கள் எல்லைகளை திறக்கவே இல்லை, சந்தைகளை திறக்கவே இல்லை, இது போன்ற அறிவு பரிமாற்றங்களை, ஒரு நாலேஜ் எக்ஸ்சேஞ்சை நீங்கள் திறக்கவே இல்லை என்றால் சீனாவுக்கு இது நிகழ்ந்திருக்குமா? எனவே அறிவு என்பதோ அல்லது பண்பாட்டு பரிமாற்றம் என்பதோ என்றைக்குமே உலகளாவியதாக இருந்து கொண்டிருக்கிறது.
அது இன்றைக்கு மட்டும் இல்லை, 1914க்கு முன்னால பாஸ்போர்ட்டே கிடையாது. எங்க இருந்து வேணாலும் எங்கேயும் போகலாம். முதல் உலக போருக்கு பிறகுதான் பாஸ்போர்ட்டே வருகிறது. எனவே என்றைக்குமே மானுட வளர்ச்சி என்பது உலக தழுவியதாகத்தான் இருக்கிறது. யாது முறை யாவரும் கேளீர் என்று தமிழிலே புறநானூறு சொன்னதன் பின்னணியும் அதுதான். எப்படி என்றால், உலகு தழுவியதாகத்தான் அறிவு வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் மூலதன வளர்ச்சியும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே உலகு தழுவி நீங்கள் செயல்படும் போது மட்டும்தான் உலகத்தோடு போட்டியிடக்கூடிய ஒரு தன்மை, அதற்கான ஆற்றல், அதற்கான தகுதி நம்மை வந்து சேரும். இதுதான் நமக்கு சீனா தரக்கூடிய மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. அந்த பாடத்தை தான் இன்றைக்கு தமிழ்நாடும், ஏற்கனவே அது தமிழ் ஒரு உலகு தழுவிய பண்பாடு என்கிற சூழலில் இருந்துதான் நீங்கள் இதை பார்க்க வேண்டுமே தவிர, வெறுமனே ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் இங்குள்ள இயற்கை வளங்களோ மனித வளங்களோ இதனால் விரயமாகிறது என்று பார்த்தால் நீங்கள் அந்த பார்வையை முழுமை அடையவில்லை அல்லது நிறைவடையவில்லை என்றுதான் நான் அதை கருதுவேன். ரெண்டாவது ஆபத்தா என்ன சுட்டி காட்டுறாங்க சார், இப்போ வெளிநாட்டு கம்பெனிகளா நம்பி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு தலை மேல கட்டி தொங்குற மாதிரி தான். அவங்க எப்ப வேணாலும் வெளியே போகலாம். இப்ப போர்டு வெளியே போயிருக்குது, நோக்கியா வெளியே போயிருக்குது, அதனால வேலை இழப்புகள் ஏற்படுறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது வெளிநாட்டு கம்பெனிகளோட நாம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு பொருந்துமா அப்படிங்கிறது, இப்போ சங்கம் அமைக்கிற விஷயமாகட்டும், சம்பளம் கொடுக்குற விஷயமாகட்டும், வேலை நேரமாகட்டும், எல்லாத்துலயுமே அவங்களோட நாம்ஸும் நம்மளுடைய நாம்ஸும் ஒத்து போகுதா அப்படிங்கிற விஷயமும் இருக்கிறதா சுட்டி காட்டுறாங்க. இந்த ஆபத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, இப்போ ஒரு தொழில் ஏன் வெளியே போகுது அப்படின்னா, ஃபோர்டு இங்க இருந்து நேரம் பிரான்ஸுக்கு போயிருக்காங்க. அப்ப பிரான்ஸ்ல அவங்களுக்கு இன்னும் பெட்டரான பெனிஃபிட்ஸ் அவங்க கொடுத்துருக்கலாம். இப்ப நேர சென்னையில இருந்து எங்க போனாங்கன்னா, இப்ப நீங்க பார்த்தா பிரான்ஸ்ல போய் நிக்கிறாங்க. அப்ப பிரான்ஸ் அரசாங்கம் அந்த நேரத்தில் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், கொடுத்த நம்பிக்கைகள், கொடுத்த அனுகூலங்கள், கொடுத்த சலுகைகள், சாதகமான சூழ்நிலைகள் இங்கு இருந்ததை விட சிறப்பாக இருந்ததால் அங்கே ஏனென்றால் நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக நீங்கள் இதில் யோசித்து பார்க்க வேண்டும். தொழில் முனைவோராக யோசித்து பார்க்கும்போது எல்லா தொழில்களுமே ஒரு பொலிட்டிக்கல் பேட்ரனேஜை, அரசியல் சாதகத்தை நம்பி இருக்கின்றன. எல்லா தொழில்களுமே, கலை பண்பாடு எல்லாமே அப்படிதான் இருக்கு. தொழில்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அரசுடைய சாதகத்தை நம்பி இருக்கின்றன. ஏனென்றால் தொழில்கள் என்பவை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், அது மக்களுக்கான தேவையான பொருள்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பொது நலன் சார்ந்த விஷயங்கள் தான் இந்த தொழில்கள். இப்ப உலகத்துக்கு இவ்வளவு உணவு தேவை, உலகத்துக்கு இவ்வளவு வாகனங்கள் தேவை, உலகத்துக்கு இவ்வளவு எரிபொருள் தேவை, இப்படி நீங்கள் ஒவ்வொன்றாக அடுக்கிக் கொண்டே போனால் இந்த பொதுநலன் சார்ந்த விஷயங்களை தான் நாம் தொழில்கள் என்று அழைக்கிறோம். ஸோ இந்த தொழில்கள் என்பவை வெறுமனே அந்த தொழில் முனைவோருடைய கடமையா அப்படி பார்த்தா கிடையாது, ஒட்டுமொத்த மானுடத்தின் கடமை என்கிற ஒரு இடத்துக்கு நாம வருகிறோம். இதைத்தான் சிலர் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவாங்கன்னா, இந்த பர்சனல் லிபர்ட்டிங்கிற ஸ்பேஸ் அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த தொழில் முனைவோரோட லிபர்ட்டிங்கிற ஒரு இடத்துக்கு போய் அது ஆலிகார்கிக்கு போகுது, ஒரு தனிநபர் சர்வாதிகாரத்தை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி விளக்கம் அளிக்கிறாங்க. இப்ப ரஷ்யால நிறைய ஆலிகார்க்ஸ் இருக்காங்க, தனிநபர் சர்வாதிகாரிகள் உருவாயிட்டாங்க. அமெரிக்கால பல தொழில் முனைவோர்லாம் அப்படிதான் இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா அவங்களுக்கும் அரசுக்குமான உறவு என்பது இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சாட்டுகிறார் அல்லவா, அதானி என்கிற ஒரு நபருக்காக ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்தையும் பிரதமர் பயன்படுத்துகிறார் என்று ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. நான் சொல்றது, அப்போ நீங்க ஒரு தொழிலுக்கு மட்டும் நீங்க பரிந்து பேசாதீர்கள், எல்லா தொழில்களும் வருவதுதான் ஜனநாயகம் என்று ஒரு பார்வையை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வைக்கிறார். இப்ப நீங்க தமிழ்நாட்டுடைய அப்ரோச் எப்படின்னா, நம்ம இந்த துறையில் நீங்கள் சிறந்தவர்களா இருந்தா இங்க வாங்க, அப்படியானது நம்முடைய அப்ரோச்சா இருக்கு. நம்ம எந்த ஒரு நீங்க இதுல அந்த தன்மையை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஏர்போர்ட்டை மெயின்டைனே பண்ணாத அதானிக்கு திடீர்னு 25 ஏர்போர்ட் மெயின்டெனன்ஸ் வர்றது அப்படிங்கிறது அது பிரச்சனைக்குரியது. இதை நம்ம இந்த நியூ ஆன்சர், இதை வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். நீங்க இதுவரை போர்ட் மெயின்டெனன்ஸே பண்ணதில்லை, திடீர்னு போர்ட் மெயின்டெனன்ஸ் ஒரு ஆளுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன்,
அப்ப அதுல வந்து நெப்போட்டிசம் அல்லது அதுல வந்து ஒரு குரோனி கேபிட்டலிசம் அல்லது அதுல ஒரு நெக்ஸஸ் இருக்குல்ல, ஒரு ஒரு அரசியல் தலைமைக்கும் அந்த தொழில் தலைமைக்கும் இடையிலே அங்கே ஒரு உறவு அல்லது ஒரு நட்பு என்பது அதில் ஆதாயம் என்பதாக மாறும்போது அது பிரச்சனைக்குரியதாகிறது. இங்க நம்ம பேசக்கூடியது நாங்கள் ஒரு தொழில் கட்டமைப்பு இன்றைக்கு என்ன தமிழ்நாட்டை எப்படியாக ஒன்றிய அரசு அடையாளப்படுத்தி இருக்கிறது, டிஃபென்ஸ் காரிடார் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி, டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸுக்கான விஷயங்கள் தமிழ்நாட்டில் வரணும் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போது முதலமைச்சர் போகும்போது இன் அலைன்மெண்ட் வித் த ஃபியூச்சரிஸ்டிக் விஷன் ஆஃப் தமிழ்நாடு's இண்டஸ்ட்ரியல் காரிடார், அவரு அது சார்ந்து ரோல்ஸ் ராய்ஸை பார்க்கும்போது டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க என்ன அட்வான்ஸ்மெண்ட் ஆயிருக்காங்க, அதுல அவங்க நமக்கு என்ன தொழில்நுட்ப பரிமாற்றத்தை செய்வார்கள் அப்படிங்கிறத அவர் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ எனவே இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ள, ஒரு லார்ஜர் ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ள நீங்க வேலை பார்க்கும்போது நீங்க ஒவ்வொரு தொழில் சார்ந்தும் துறை சார்ந்தும் அதுல மார்க்கெட் லீடரா யார் இருக்காங்க, உலகளாவிய மார்க்கெட் லீடர்ஸ் யார் இருக்காங்க, அவங்கள இங்க நீங்க அழைத்துட்டு வருவதன் மூலம் அந்த ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்ல 130க்கு மேற்பட்ட கம்பெனிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு என்று நாம் ஏன் அப்படி அடையாளப்படுத்துகிறோம்னா, அப்ப 130க்கு மேற்பட்ட கம்பெனி இருக்குது என்றாலே அது குரோனி கேபிட்டலிசத்துல வராது. நீங்க ஒரே ஒரு முதலாளியோட 130 கம்பெனி இருக்கிறது வேற, 130 வெவ்வேறு நிறுவனங்கள் இங்கு தங்களை நிலைநிறுத்தி இருப்பது என்பது வேறு. இதை நீங்க பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க சார். அதாவது விமான நிலையத்தை ஹேண்டில் பண்ணாத அதானிக்கு எல்லா விமான நிலையங்களையும் எடுத்து கொடுக்கறது அப்படிங்கிறது, அந்த இடத்துல வந்து சொந்த நாட்டு முதலாளி வெளிநாட்டு முதலாளி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம அக்கறை காட்ட முடியாது இல்லையா? அது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆமா தொழில், ஆமா நீங்க அந்த தொழில்ல நீங்க ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சிறப்பு தன்மை இருக்கு, ஒரு எக்ஸலன்ஸ் உயர்திறன் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க வரும்போது எங்களுடைய மனித வளமும் தயாராயிடும் இல்லையா? ஒரு 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 பன்னாட்டுல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட துறையில இருக்கக்கூடிய தலைமைத்துவம் உள்ள ஒரு தொழில் வரும்போது என்னுடைய மனித வளம், நான் இங்க ஏரோநாட்டிக்கல் இவ்வளவு கல்லூரிகள்ல வழங்குறாங்க, உயர்கல்வி நிறுவனங்கள்ல வழங்குறாங்க, அவங்க வரும்போது அவங்களுக்கு இந்த எக்ஸ்போஷர் கிடைக்குது இல்லையா? நாளைக்கு அவங்க இல்லாம இருக்கலாம், அவங்க இங்க இருந்து போயிடலாம். ஆனா அந்த என்னுடைய மனித வளம் மேம்பட்டு இருக்கிறது, அந்த மனித வளத்துக்கு உலகம் சுற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகுது. நம்ம அதை பார்க்கணும். இங்கே நாங்க எதை தயார் செய்து வைத்திருக்கிறோம், பெரிய மனித வளத்தை நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறோம். அந்த மனித வளம் மேலும் மேம்படுகிறது, அந்த மனித வளத்துக்கு வாய்ப்பு உருவாக்கப்படுகிறது. இதையும் நீங்கள் சேர்த்து பார்க்கணும். நாங்க என்ன உள்கட்டமைப்பு, நான் வெறும் நிலத்தை பத்தி சொல்லல, நான் மின்சாரத்தை பத்தி சொல்ல, மனித வளத்தை நாங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம், ஆளுமைகளை செதுக்கி வைத்திருக்கிறோம். அந்த ஆளுமைகள் நான் பிரான்ஸுக்கு போய் ஜெர்மனிக்கு போய் வேலை செய்யணும்னு போகாம இங்கேயே ஸ்ரீபெரும்புதூர்லயோ இல்ல தூத்துக்குடியிலயோ ஹோசூர்லயோ அந்த வேலையை பார்க்க முடியும்னா அதை விட சிறப்பு என்ன இருக்க முடியும்? நீங்க அந்த கோணத்தை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லுகிறேன். இப்போ வெளிநாட்டு கம்பெனிகளை முதலீடு பண்றதுக்கு உள்ள கொண்டு வர்றது சரி சார், வெளிநாட்டோட டெக்னாலஜியை அப்டேட் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது எந்த வகையில சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நம்முடைய தொழில்நுட்ப மேம்பாடு, அதாவது நம்முடைய ஒட்டுமொத்த இன்றைக்கு மைக்ரோசாஃப்ட்ல 40% இந்திய மூளை, கூகுள்ல 40% இந்திய மூளைகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் 40% இந்திய மூளைகள். இப்போ இந்தியாவுடைய அந்த முழுக்க இந்தியாவுடைய அறிவு சார்ந்த சொத்து என்பது நாம் அதற்கான ஒரு கட்டமைப்பு சூழலை, அதற்கான ஒரு அறிவு கட்டமைப்பு சூழலை, அதற்கான ஒரு உற்பத்தி கட்டமைப்பு சூழலை, தொழில்நுட்ப கட்டமைப்பு சூழலை உருவாக்காத காரணத்தினால் அவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். இன்றைக்கு சீனாவை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிகிறது? ட்ரம்ப் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு அங்குள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் நிதிகளை நிறுத்திய போது அங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவு செல்வங்கள் எல்லாம் எதை நோக்கி சென்றன? சீனாவை நோக்கி சென்றன. அப்போது நோபல் பரிசு பெற்ற வெங்கி ராமகிருஷ்ணன் அவர்கள் கூட ஹிந்து ஆங்கில நாளிதழில் ஒரு கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரையில் என்ன சொன்னார்? இந்த அறிவு வளங்களை
அமெரிக்காவிலிருந்து சீனாவால் ஈர்க்க முடிகிற அளவுக்கு ஏன் இந்தியாவால் ஈர்க்க முடியவில்லை? அதற்கான ஒரு பேண்ட்விட்த்தை நமது அரசு கொண்டிருக்கவில்லை. அதாவது நமது அந்த பார்வை, அந்த ஒரு உலக பார்வை என்பது இன்றைக்கு ஒன்றியத்துக்கு வரவில்லை. ஆனால் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் தெரியும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மாணவர்கள் யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்தால் அவர்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவோம் என்று அப்போதே, எப்போது அமெரிக்காவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களுக்கான நிதியை நிறுத்தப் போவதாக ட்ரம்ப் அவர்கள் அறிவித்தாரோ அப்போதே தமிழ்நாட்டு முதலமைச்சர் அங்கிருந்து ஆராய்ச்சி வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் ஆராய்ச்சி ஃபண்ட் கட்டாச்சோ அவங்க இந்தியாவுக்கு வரலாம், தமிழ்நாடு அவர்களை ஊக்குவிக்கும், வரவேற்கும் என்று அப்போதே அழைப்பு விடுத்தார். அப்போ இது ஒட்டுமொத்தமா அந்த ஈகோ சிஸ்டம், நம்முடைய ஈகோ சிஸ்டம் என்பது ஏற்கனவே ஐரோப்பாவுக்கு இணையாக, தென்கிழக்கு ஆசியாவின் சிறந்த பொருளாதாரங்களுக்கு இணையாக வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது. வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் நான் அந்த அறிவு சூழலை, தொழில்நுட்ப கட்டமைப்பு சூழலை நான் உருவாக்கி தருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊக்கம் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த ஊக்கம் இன்றைக்கு ஒன்றியத்துக்கு இல்லை என்பதுதான் இன்றைக்கு மிக சவாலான ஒரு சூழலை நமக்கு உருவாக்கி இருக்கிறது. எனவே தொழில்நுட்பத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கான ஒரு சாதகமான சூழலை நாம் உருவாக்கி தர வேண்டும். அதை உருவாக்கி தருவதற்கான எல்லா விதமாகவும் தமிழ்நாடு அணியமாகி இருக்கிறது, ஆனால் ஒன்றியம் அணியமாகவில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஓகே, அப்போ வெறுமனே அது வெறும் கட்டமைப்பு சார்ந்து மட்டும் கிடையாது, ஒரு பார்வை சார்ந்தது, தொலைநோக்கு சிந்தனை உடையது, கல்வி இருக்கணும், அதுக்கான விஷயங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆமா, உண்மையில நாம அதற்கான ஒரு மனிதவள சூழலையும் பண்பாட்டு சூழலையும் ஒரு அறிவு பண்பாட்டு சூழலையும் நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். இந்த அறிவு பண்பாட்டு சூழலையும் இந்த மானுட வள சூழலையும் நாம் உருவாக்கி வைத்திருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு அதுக்கான வில்லிங்னஸ் இருந்தா இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க எங்க இருந்து வேணாலும் கொண்டு வரலாம். விஷயமே தான், நீங்க உள்கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு ஸ்ரீபெரும்புதூரில் ஃபாக்ஸ்கானில் ஐபோன்களை தயாரிக்க முடிகிறது. நீங்க உள்கட்டமைப்பு சூழலை உருவாக்கி வைத்த அதே போல ஒரு அறிவு வளச்சூழலை, ஒரு பண்பாட்டு சூழலை தமிழ்நாடு உருவாக்கி வைத்திருக்கிற காரணத்தினால்தான் அமெரிக்காவில் ஆராய்ச்சிக்கு நிதி கிடைக்காதவர்கள் தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்யலாம் என்று தமிழக அரசால் அவர்களை அழைக்க முடிகிறது. உங்களுக்கான ஆய்வகங்களை உருவாக்குவதற்கு நாங்கள் நிதி அளிக்கிறோம். இல்லை, இங்கு ஏற்கனவே உருவாக்கி இருக்கிற கல்வி உள்கட்டமைப்பு சூழலை வைத்து அதை காட்டி அதில் நீங்கள் பல்வேறு மூலதனங்களை உலகெங்கிலுமிருந்து, ஏன் இந்தியா முழுக்க இருந்து நீங்கள் மூலதனங்களை ஈர்க்கலாம். இந்தியாவில் யாரெல்லாம் அறிவு வளத்தில் மூலதனங்களை செலவிட விரும்புகிறார்களோ, பெரிய மூலதனக்காரர்கள் அதை செய்வதில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இந்தியாவில். ஆனால் வெளியே இருந்து மூலதனத்தை கொடுக்க விரும்புகிறவர்களை இங்கே இந்த அறிவாளிகளை நீங்கள் கொண்டு வந்து விட்டால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க இங்க கொண்டு வர முடியும். அந்த நம்பிக்கை, அது சார்ந்த நம்பிக்கை தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. ஏனென்றால் நாம் ஏற்கனவே தொழில் சூழலில் அப்படிப்பட்ட சாதகமான சூழலை உருவாக்கி நடத்தி காட்டி இருக்கிறோம். எனவேதான் நாம் நம்பிக்கையாக அங்கிருந்து, நீங்கள் ஆராய்ச்சி கட்டமைப்பு உங்களுக்கு கிடைக்கவில்லையா, நிதி கிடைக்கவில்லையா, இங்கே வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு உகந்த சாதகமான சூழலை உருவாக்கி தருகிறோம், மூலதன சூழலை உருவாக்கி தருகிறோம் என்று நம்பிக்கையோடு தமிழ்நாடு முதலமைச்சரால் அழைக்க முடிகிறது. அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அதுதான் ஒரு ஆக்கப்பூர்வமான பணி என்று நான் கருதுகிறேன். கண்டிப்பா சார். ஓகே சார், பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்தீங்க சார். ரொம்ப தெளிவான விளக்கங்களையும் கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.